இப்போ நாங்கள் மதுரையில் பழையனூர் குலதெய்வத்தை பார்க்க இப்போ நேஷ்னல் ஹைவேல போயிட்டுருக்கோம். ராமேஸ்வரம் ஹைவேல போயிட்டுருக்கோம். நாங்கள் இது மேலே பார்க்குறது தான் வைகை. இது அங்கே தண்ணி இருந்தது மதுரையில், இப்போ கொஞ்சம் தான் இங்கே தண்ணி இருக்குது. திறந்து விட்டுருக்காங்கன்னு தெரியல. வைகை தானே அது கண்டினியூ அப்படியே ராமநாடு வரைக்கும் போகும் சார். சென்னை ராமேஸ்வரம் எல்லாம் திருவிட்டு தான். திருபுவனம் போயிட்டு திருபுவனத்துலேருந்து அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும் பழையனூர். அதை பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு மாரியம்மன் கோவில் இருக்குது, அதையும் பார்த்துட்டு திரும்பி வர்றதா இன்றைக்கி பிளானிங். ராமேஸ்வரம் ஹைவே ரோடுங்கிறது நேஷ்னல் ஹைவே, நல்லா போட்டிருக்காங்க. தென்னை மரம் அங்கங்கே நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க. ரோடு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சுற்றிலும் தென்னை மரம். நடுவில் இந்த மாதிரி தடுப்பு போட்டிருக்காங்க பாருங்கள், ஸோ தட் லேன் கரெக்டாக இருக்கு. அழகாக இருக்குது ரோடு. ராமேஸ்வரம் ரோடுங்க, ஸ்ட்ரைட்டாகவே. ஆமாம், எவ்வளோ நேரம் ஆகும் ராமேஸ்வரம் போகிறதுக்கு? இங்கே இதுலேருந்து 3.5 hours. 3.5 hours we can reach ராமேஸ்வரம். மதுரை டு ராமேஸ்வரம் ஒன்லி 3.5 hours. எப்படி இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு. we are on the way to our see our குலதெய்வம் பழையனூர் சந்தன கருப்பண்ணசாமி. ராமேஸ்வரம் 154 கிலோமீட்டர். இங்கேருந்து நம்ம மேலே போகிறதுல கீழே தான் போகிறோம். இங்கேருந்து 154 கிலோமீட்டர் ராமேஸ்வரம். திருபுவனம் வந்தாலே தாங்க திருபுவனம். திருபுவனத்துக்கு விநாயகர் பாருங்க, அழகாக பண்ணுவாங்க எப்போவுமே பாருங்க. எப்படி திருபுவனத்துக்கு விநாயகருக்கு பாருங்கள். இதுதான் திருபுவனம். ராமேஸ்வரம் நேராக போனால் ராமேஸ்வரம். இங்கே இதில் வந்து இந்த ரூட்டில் போனால் பழையணும். இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் பழையணும். இதுதான் இங்கே விநாயகர் இருக்கார். திருபுவனத்துலேருந்து உள்ளார பழையனூருக்கு அரௌண்ட் 15 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நம்ம இது பண்ணுறோம், ஊதுபத்திக்கு இது யூஸ் பண்ணுறாங்க. இது வேலை மரம். இதெல்லாம் இட்ஸ் யூஸ்டு ஃபார் அவர் ஃப்ராக்ரண்ட் இருக்குல்ல, ஐடிசி பிராண்டு, எல்லா பிராண்டும் இருக்குல்ல, அந்த ஊதுபத்திக்கெல்லாம் இதாக பாரு இப்படிலாம் போட்டு வச்சுருவோம் கொளுத்தி. அதை வந்து ஊதுபத்தி ஆக்குறேன். பழையனூர் வந்துட்டோங்க. இதில் ரைட்டில் எல்லாம் கருவேல மரம் தான் இல்லை. சந்தான கருப்பண்ணசாமி கோவில், அருள்மிகு சுந்தரமாக. இங்கே தாங்க நம்ம சந்தான கருப்பண்ணர் இருக்கார். தனியாக காமிக்கிறேன் நான். இங்கே பாருங்க, இப்போ இதெல்லாம் நடந்திருக்கு. இது வந்து இங்கே இருக்கிறது முத்துக்கருப்பண்ணர் சாமி. முத்துக்கருப்பண்ணர் இருக்கார். முத்துக்கருப்பண்ணர்
முத்து கருப்பண்ணசாமி, அங்கே சந்தன கருப்பண்ணசாமி. என் பேர் சந்தானம் வந்ததுக்கு முக்கியமான காரணம் இதுதான். சந்தன கருப்பண்ணசாமி குலதெய்வம். இங்கே போன தடவை வந்து நாங்கள் பெல்லெல்லாம் கட்டினோம், அது இன்னும் இருக்குது அப்படியே. மணி கட்டினது பாருங்க, இங்கே பாருங்க. பாதாள ராக்காயி, குடல் பிடுங்கி ராக்காயி ஸ்ரீபேச்சி கோவில் பாருங்க. பாதாள ராக்காயி, குடல் பிடுங்கி ராக்காயி ஸ்ரீபேச்சி. கோடி புண்ணியம், கொடிமரம். இங்கே பாருங்க, சுந்தர மகாலிங்கம், சுந்தர மகாலிங்கம் இருக்குல்ல, அதுதாங்க. இதோ நந்தி, அழகான நந்தி. சுந்தர மகாலிங்கம், அருள்மிகு சுந்தர மகாலிங்கம் திருக்கோவில். மாயாண்டி சுவாமி இங்கே இருக்கார். மாயாண்டி இருளப்ப சாமி இந்த பக்கம். இது வந்து மாயாண்டி சாமி உள்ளார. இது அங்காள ஈஸ்வரி திருக்கோவில் பழையனூர். அங்காள பரமேஸ்வரி இது. இதோ சுந்தர மகாலிங்கம். இதான் எங்கள் குலதெய்வங்க. சந்தன கருப்பண்ண சாமியை பார்க்க வந்துருக்கேன். மாலையை போட்டு சாமி கொஞ்சம் சைடில் நின்றுங்க, பார்க்கறது சாமியை கருப்பண்ண சாமி. ஆ கருப்பண்ண சாமிக்கு போட்டாச்சுங்க. வாங்கிட்டு வந்த வஸ்திரம் இதெல்லாம் கொடுத்தாச்சு. சந்தன கருப்பண்ண சாமி பழையனூர். இதாங்க சாமி. ஓம் நம சிவாய. ஸ்ரீ பழையனூர் அங்காள பரமேஸ்வரி. அங்காள பரமேஸ்வரியே துணை. வாங்க சாமி சொல்லு. இன்னும் மென்மையாக பார்க்கலாம். சந்தன கருப்பண்ண சுவாமி திருக்கோவில். சந்தன கருப்பண்ண சுவாமியே சந்தன கருப்பண்ண சுவாமியே துணை.
சந்தன கற்பனை சாமியை துணை. பயணம் வந்த வஸ்திரம்லாம் போட்டிருக்காங்க சாமிக்கு. ஆ பத்திரகாளி இல்லையா? அவர் பூசாரி இல்லையா? சாமி எப்பவும் கும்பிட வருவோம், வரும்போது ஏதாவது வஸ்திரம் வாங்கிட்டு வருவோம். அது இதே ஒரு வருஷம் சண்டை வந்துருச்சு. என்கிட்ட சாவி விட்டு பண்ணிட்டாரு. அப்புறம் திருப்பி வாங்கம்மா, நீங்களும் வாங்க. உங்களுக்கு கொடுக்கணும், நீங்கள் தான் இப்போ பூசாரி எங்களுக்கு. வாங்க. ஆமாம் வாங்க. எது நல்ல விஷயங்களா பேசுகிற யாருமே பூசு தான். வாங்க வாங்க வாங்க. பத்திரகாளி அம்மனுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். இல்லை இல்லை பரவாயில்ல, இங்கே இருந்தால் பரவாயில்ல. பத்திரகாளியை பார்த்தா போதும். இல்லை உள்ளார நம்ம போகக்கூடாது. இல்லை இங்கே வெளியிலேருந்தே பார்த்து தான் போதும். லைட் அடிக்குதா? பரவாயில்லம்மா, இது தெரியுதுமா. உள்ளு கொண்டு எரியுமே. இல்லை போட்டு விட்டுருக்கா தெரியுதா? அருமை அருமை அருமை. நீங்க சாமி ஆமா பார்த்து கும்பிட்டுட்டு அந்த சாவியை கொண்டு வந்து கொடுத்துட்டு இருங்க இருங்க, நீங்க இருக்கணும். முடிஞ்சு நான் கிளம்பிடுவேன். 5 நிமிஷம் இருங்க. கட்டுங்க. கட்ட அதுக்கு முடியலைன்னா இப்படிதான் வைக்கணும். இந்த போய் வச்சுட்டு உள்ள வைங்க. கோவில் உள்ள அதுக்குன்னு வச்சிட்டோம்னா அவர் என்னத்தையும் பண்ணிட்டு போறாரு. அது இல்ல கர்ப்பகிரகத்துக்கு உள்ளார நாங்க வர மாட்டோம். அது அவர்தான் போறது. போக வேணாம். நான் என்ன சொல்றீங்கன்னா, இப்ப புடவை ஒன்று வந்திருக்கேன், இவளுக்கு கட்டத்தான அவர் என்னத்தையும் பண்ணிட்டு போறாரு. இந்த சாவி அவர் பிடிக்க போட்டுருக்காரு. ஆமா இங்க வச்சிடுறேன். ஆமா அத நீங்க உள்ளுக்கு வச்சிட்டீங்களா, அவர் கட்டுறாரு. கட்டாம கூட தூக்கி போயிட்டு அது நீங்க ஒப்படைச்சிட்டீங்களா? அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். அதேதான் சாமி ஆண்டவே எல்லாத்துக்கும் இருக்கு. அது எல்லாம் வந்து உனக்குத்தே எனக்குத்தேன்னு சொல்லக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும். அப்ப காலையில இருந்து சாயங்காலம் தர நம்மளுக்கு எத்தனை நினைவு, அவளுக்கு எத்தனை நினைவு. கரெக்ட். ஏன் இப்ப அவளை கூட்ட பெருக்க வைக்க சுத்தமா வைக்க ஒரு கோலத்தை போட இவளுக்கு நான் பார்க்க ஏன் நம்ம கண்ணை இருக்கா? ஏன் இருக்கா? இந்த இருக்குது பூரா இருக்குதா? நம்மளும் அவளுக்கு அது என்னத்தையும் அவளுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க முடியல. நானும் அந்த ஆட்டை மட்டும் எனக்கு ஒத்தாசை இருந்த போதுன்னு சொல்லி நல்லா இருப்பீங்க பத்திரகாளி. உள்ள உள்ள அதில் இப்போ நீங்கள் அதுக்கு உகந்தவங்க நீங்கள். கரெக்ட். ஏன்னா போன தடவையே பார்த்தோம், வாங்கணும்னு ஆசை இது வந்தது. சரி மெனக்கேட்டு வாங்கிட்டு வந்தோம். இப்போ அவருக்கு வந்து பங்காளியா தானே பூசாரிக்கு? அப்படிலாம் இல்லை, நான் சும்மா சாமியை பார்க்க வந்தேன். இல்லை அங்கே அந்த நமக்கு சந்தன கருப்பை. எனக்கு குலதெய்வம் சந்தன கருப்பை. சந்தன கருப்பை பழைய சந்தன கருப்பை எங்களுக்கு குலதெய்வம். போன தடவை போது இருந்தார், கூப்பிட்டாரு. ஆட்டால தான் கூப்பிட்டா. அப்படியே போன தடவை நீங்க பூஜை செஞ்சிருப்போம், அதனாலதான் சரி